பெற்ற தாயையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த நந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையையும் வழங்கி மகிழ்கின்றனர். இரண்டாவது மணிவிழா காணும் மணிவிழா தம்பதி மீனாட்சி சோமசுந்தரம் மற்றும் மகாலட்சுமி அவர்களே, தாயார் அன்பிற்குரிய திருமதி மீனாட்சி ஐயப்பன் அவர்களே, நீதி வழங்குவதில் நெருப்பாகவும் பழகுவதற்கு கண்ணீராகவும் இருக்கிற எங்கள் பெருமைக்குரிய நீதி அரசர்களே, தந்தைக்கும் நண்பர் எங்களுக்கும் நண்பராக இருக்கிற அலி செட்டியார் அவர்களே, மீனாட்சி சுந்தரம் என்கிற அலி செட்டியாருடைய நிழல் ஆக விளங்குகிற எங்கள் தேவகோட்டை மீனாட்சி சுந்தரம் அவர்களே, மீனாட்சி கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை விசிறு கட்டாமல் அழகுற நடத்தி கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் ஆடிட்டர் ராமசாமி அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களே, உறவினர்களே, தாய்மார்களே, தாய பிள்ளைகளே, பங்காளிகளே, சம்பந்தப்படத்தை சேர்ந்தவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். கடைசியில் பேசுவது என்பது பெருமைதான். ஆனால் 3 விஷயங்கள் இருப்பதில்லை. கேட்பவர்களுக்கு பொறுமை இருப்பதில்லை, கேட்பதற்கு கூட்டம் இருப்பதில்லை, பேசுவதற்கு விஷயம் இருப்பதில்லை. நான் என்னெல்லாம் பேசலாம் குறிச்சிட்டு வரணுமோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அழிச்சு கடைசியில் இவ்வளவுதான் எடுத்துக்கிறோம். அதுவும் குறிப்பா என்னெல்லாம் சொல்ல நினைச்சோம் ஒரு நீதி அரசர் நிறைய சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா அடிச்சு நீக்கிட்டேன். ரெப்படேஷன் இருக்காது. நான் சொல்ல போகிற ஒரு வாக்கியத்தை இங்க இருக்கிற எத்தனை பேரால் சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. 1987 இதே தம்பதியினுடைய திருமணத்திலே கலந்து கொண்டவன் நான். அவர்களை இங்கு பார்க்கிற போது மறுபடியும் 38 ஆண்டுகள் கழிச்சு பார்க்க அப்படியே இருக்கிறாங்க 2 பேரும். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு, அதை ஏற்றுக்கிறோம். ஆனா பெரிய மாற்றங்கள் இல்லை. ஒரு கலர் இல்லை, ஒரு சோர்வு இல்லை, ஒரு அயர்வு இல்லை, பெரிய பொறுப்பு. அதெல்லாம் எல்லாருக்கும் வாழ்க்கையில வாய்க்காது. பேச்சு வாக்கில சொன்னேன். நான் 2வது மணி விழா சொன்னேன். 60 முறையா மணி விழா திருப்பதியில் நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ரொம்ப எளிமையா பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாரும் நிறைய பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க பிள்ளைகள் வற்புறுத்தலுக்காக இப்ப நம்ம எல்லாருமா ஒன்று சேர்க்கிற நல்ல வாய்ப்பை தம்பி அவர்கள் தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிக அதிகமாக பேச்சு கட்டணம் வாங்குகிற பேச்சாளர்கள் 10 பேர் எடுத்துக்கொண்டால் அந்த 10லே நானும் வரும். என்னுடைய ஒரு வினாடி கட்டணம், வினாடி நிமிடம் அல்ல, சுன்ற நொடிக்கு 166 66 பைசா வாங்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு நிமிடத்துக்கு 1000 ரூபாய் என்னுடைய பேச்சு கட்டணும். இன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்னு தம்பி சொல்ல நீங்க நோட் பண்ணிக்கீங்க. ஆனா அந்த பணத்தை மீனாட்சி சுந்தரத்தை கேட்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஈடுபாட்டுக்காக, குடும்ப நட்புக்காக நாங்கள் அன்போடு வந்திருக்கிறோம். நானும் ரவி தமிழ்வாணனும் ஒரே நிகழ்ச்சிக்கு போறது என்பது பெரும்பாலும் இல்லை. அப்படின்னா நீங்க என்ன ரொம்ப சட்டக்காரங்களா, 2 பேரும் ஒன்னா சேர மாட்டீங்களா, ஒரே நிகழ்ச்சி வர மாட்டீங்களான்னு அது இல்லை. அவர் ஒரு நிகழ்ச்சியை பிரிச்சுக்குவாரு, நான் சில நிகழ்ச்சிகளை பிரிச்சுக்குவேன். நாங்கள் வாட கலந்துக்குவோமே தவிர ஒரே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம்னா எங்க வீட்டு விசேஷம், எங்க சம்பந்தப்பட்ட விசேஷம், எங்க பங்காளி விசேஷம் தாண்டி ஒண்ணுக்கு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம்னா அது நம்முடைய மீனாட்சி சோமசுந்தர நிகழ்ச்சிக்காக மட்டும்தான். ஏன்னா நான் வந்துட்டேன்னா நிர்வாகத்தை பார்த்துக்குவாரு. அந்த மாதிரி பகிர்ந்து எடுக்கிற சூழ்நிலை.
என்னுடைய எங்க மணிமேல கிருஷ்ணனுடைய வளர்ச்சியில மீனாட்சி சோமசுந்தருக்கு நிறைய பங்கு உண்டு. அப்படி ஒரு ஆதரவு, அரவணைப்பு, அதெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு கிடைத்த வாய்ப்பாக கூட இந்த மேடையை நான் கருதுகிறேன். ரொம்ப அவங்க எப்படி புரிந்துணர்வோடு இருப்பாங்க, எப்படி ஆட்சி சொல்லிட்டா செட்டியார் பேச மீற மாட்டார் சொன்னாங்க. திருமணமான புதிதிலே அனைவரும் அன்பாக பிரியமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல பிரியம் குறைகிறது. வீட்டிலே ஒரு செடி வளர்க்கிறோம், ஒரு முட்டு வளர்க்குறது, ரோஜா பூக்கிறது, அதை பார்த்து அப்படியே பெருமை. அடுத்து ஒரு கொத்து வருகிறது, நிறைய மலர்கிறது, ஒரே மகிழ்ச்சி. ஒரு பூஞ்செடி கூட வளரணும், மலர் விடணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இல்லறத்துல அன்பு வளரணும் எத்தனை பேர் நினைக்கிறோம். நானும் என்னுடைய மனைவியும் அப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டான தம்பதி. இன்றளவும் 77 எனக்கு திருமணம். அப்படி ஒற்றுமையா இருந்தாலும் அண்மை காரணமாக சும்மா சண்டை எடுத்துக்கிறோம். ஆனா இதெல்லாம மேடையில சொல்லுவீங்கன்னா எல்லாவற்றையும் நடக்கிறத தான் நான் சொல்ல போறேன். எனக்கு வயசாச்சு, மணிவிடா மீனாட்சி சோமசுந்தரத்தோட நான் 10 வயசு மூத்தவன். என் பேத்தி காலேஜில் படிக்கிறா, பார்க்கறதுக்கு தெரியாது. நான் ஒரு கிழமை, மனைவி ஒரு கிழமை, எனக்கும் அவளுக்கு 4 வயசு வித்தியாசம் இளமை. ஏன் அண்மை காலமா சண்டைன்னா, நாங்க பங்களால இருக்கோம், மாடியில் நான் இருப்பேன், கீழே அடுப்படையில் இருப்பான், மேல நான் எழுதிட்டு இருப்பேன். செல்போனை கீழே வச்சுட்டு சாப்பிட்றவா கையோட வச்சுட்டு மேல வந்திருப்பேன். திடீர்னு ஒரு செல்போன் யாருக்கோ பேசணும்னு நினைப்பு வரும். எனக்கு நல்ல பெருங்குரல், அந்த மைக் இல்லைன்னா கடைசி வச்சவரை என்னால் கேட்க முடியாது, பேச முடியும். பெருங்குரல்ல சொல்றேன், எனக்கு செல்போன் மேல கொண்டாந்து எடுத்து கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்றேன். அவசரம் என்னால முடியாது, எனக்கு முழங்கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கைகாலம் வலிக்குது, நான் வேலையா இருக்கேன், எல்லாம் கரைச்ச கையோட இருக்கேன், நான் வரமாட்டேன், நீங்களே வந்து எடுத்துங்க. அப்புறம் அவ வந்து கீழே இருக்கிற அலமாரியினுடைய சாவி அதை மேல வச்சுட்டு வந்துடுறான். அவ ஏதோ இடையில அழைச்சு அந்த சாதியை கொண்டாந்து கீழே தாங்க அப்படின்னு சொல்றான். நமக்கு பழிவாங்க எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சது. விடுவோமா? அதெல்லாம் முடியாது, நீயே நம்ம எடுத்துக்க. எங்க சண்டைக்கு பெருங்காரணம்லாம் இல்லை, இதுதான். நான் கேட்டேன் மனைவிட்டு ஒரு தடவை பேசிட்டு போது சொன்னேன், இவ்வளவு ஒத்துமையா இத்தனை வருஷம் நல்லபடியா இருக்கு, இப்படி போய் சேர காலத்துல போய் இப்படி அடிச்சுக்கிறோமே, ஏதாவது ஒப்பந்தத்துக்கு வருமானு கேட்டேன். நல்லா இருக்கேன் ஒப்பந்தம் சொல்லுங்க. பாதி படிக்க தொகை ஏறி லேண்டிங்ல வந்து நீ வந்து செல்போனை கொடுக்கறது, நான் மேலேருந்து இறங்கி வந்து அந்த லேண்டிங்ல வந்து சாமியை கொடுக்கறது அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் எந்த தம்பதியாவது பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஆனா இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடல. கொஞ்ச நாள் ஆச்சு, அவர் வரமாட்டேன்றான். என்னன்னா அவர் சொன்னா, நீங்க இறங்கி வர்றது 9 படிக்கிட்டு, நான் ஏறி வர்றது 11 படிக்கிட்டு. அடையப்பா இப்படிலாம் கணக்கு பார்ப்பீங்களா அப்படின்னா கணக்கு பார்க்குற வயசு. ரொம்ப மதிமுக மந்திரி நம்முடைய அவர் மகான்னா கூட்டுவார்கள். மனைவி எல்லா வகையிலையும் துணைவியாக இந்த குடும்பத்தினுடைய உருவாக்கத்துல மீனாட்சி சோமசுந்தரத்தோட மகானுடைய பங்கு ரொம்ப அதிகம். பிள்ளைகள் 3 மருத்துவர்கள் ஆக்குறது, அருமையாக அந்த குடும்பத்தை நடத்தி செல்றது, அதுலாம் மகாவுக்கு இணையாக ஒரு அப்படி ஒரு வாழ்க்கை துணை அமையுமா என்பது பெரிய ஐயப்பா. அந்த வகையில ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எனக்கும் மையப்பண்ணனுக்கும் இருக்கிற சில தொடர்புகளையும் செய்திகளையும் நான் சொல்றேன். பேச்சுவாக்கில் என்னை பற்றி அறிமுகம் சொன்னாங்க. வேணாந்தோமானா மையப்பண்ணனை ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஒரு சுவையான சம்பவம் இருக்கு, அதை சொல்றேன். நீங்க எல்லா நாடுகளுக்கும் போறீங்களே தம்பி, நானும் உங்களோட ஒரு பயணம் வரேன்னு அண்ணன் சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னுடைய வேகத்துக்கும் என்னுடைய நேர ஒழுங்குக்கும் கட்டுப்பாட்டுக்கும் யாராலும் ஈடு கொடுக்க முடியாது. நான் யாரையும் கூட்டு
சரின்ட்டு அண்ணனோட இப்பதானே 23 கிலோ 23 கிலோ, அப்ப 32 கிலோ, நான் 32 64, அண்ணன் 32 64. ஆனா அவங்களுக்கு தெரியும் அண்ணனால தூக்க முடியாது. 128 கிலோவை நான் தான் தூக்கினேன். என்னை பார்க்க தெரியாது. அப்படின்னா என்னுடைய எடையே 64 கிலோ, அதுக்கு இணையான 64 கிலோ தூக்கிடுவேன். இந்த கண்மையர்கள் சேர்ந்து இறக்கி வைக்கிறது, அவங்க காலை வைக்கிறது, காலையிலிருந்து காரம் வைக்கிறோம் நம்ம தான் வைக்கணும். இங்கெல்லாம் ஆப்பிரிக்க நாடுகள் சில போத்துறது கிடையாது. தூக்கி வைக்கும் போதுதான் அண்ணன் எதுக்கு இவ்வளவு எடுத்துட்டு வராங்க, நான் தான் ஏதாவது எங்க போனாலும் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னா, உள்ள போய் ஹோட்டல்ல போய் தென்னாப்பிரிக்காவில் சரியான உணவு கிடைக்காது, நம்ம உணவு கிடைக்காது. பிரிச்சு பார்த்தா தேங்குழலும் அதிரசமும் எல்லாம் சாப்பிட சாப்பிடா, அப்புறம் உளுந்துல செஞ்ச ஒரு களி, அது எவ்வளவு நாளும் கிடையாது, எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். அதுதான் சொன்னாங்க. போயிட்டு வந்த போது விமானத்தில் திரும்பும் போது அண்ணன் கேட்டாங்க, போனோம் வந்தோம் எல்லாம் சுற்றி பார்த்தோம், எல்லாம் சரி தம்பி பயண கட்டுறதுக்கு என்ன இருக்கு தம்பி அப்படின்னாங்க. பயண கட்டுறதுக்கு விஷயம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பதிப்பாளர் பார்வைக்கும் ஒரு பத்திரிகையாளர் பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க கல்கட்டை பார்க்க தெரிஞ்சுக்கீங்க. ஒரு 10 வாரம் 20 வாரம் கட்ட வந்தது அப்பப்ப படிச்சுட்டு அப்பப்ப சொல்லுவாங்க, தம்பி நானும் இந்த இடத்துல இருந்தேன், எனக்கு இப்படிலாம் பார்க்க தோணலையே, இப்படிலாம் செஞ்சுட்டு தோணலையே அப்படின்னா அவங்க வியந்தான். அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, இந்த நூலுக்கு நான் தான் அணிந்துரை தருவேன், வேற யாரும் இல்லை, நீங்க யாரையும் கேட்காதீங்க. அண்ணன் 100வது மக்கள் சொல்லிட்டு 80-90 அடைஞ்சுங்கன்னு இவ்வளவு நூல்கள் எழுதிட்டேன். ஒருத்தர்கிட்ட கூட நீங்க ஆணவமானாலும் எடுத்துக்கங்க, அல்ல தன்னம்பிக்கை வேணாலும் எடுத்துங்க, ஒரு நூலுக்கும் அணிந்துரை நான் யாருக்குமே வாங்க மாட்டேன், கிடையாது. நான் நினைச்சிருந்தா முதல்வர்கிட்டயோ பிரதமர்கிட்டயோ என்னால் வாங்க முடியும், பத்திரிகை கேட்க முடியும். தயவு செய்து அணிந்துரை வேண்டாம், நான் எதுவும் ஏற்படலை, இல்லைன்னா நான் கொடுத்தே தீருவேன். ஏன்னா ஒரு கூடவே பயணிச்சவங்க முறையில ஒரு எப்படி ஒரு பயணத்தை எப்படி அழகா சுவையா தர முடியும்னு நீங்க காமிச்சிருக்கீங்க. வந்து என்ன சொல்லணும்னா, என்னுடைய அத்தனை நூல்களையும் இன்னைக்கு தொடப்போகிற 100 நூல்களையும் ஒரே ஒரு அணிந்துரை தான் இருக்கிறது. அது அண்ணன் சானா ஐயப்பனோட மட்டுமே வந்து அணிந்தார். யாருக்கும் அந்த பெருமையும் சிறப்பையும் கொடுத்ததே இல்லை. பல செய்திகளை சொல்லலாம், ஆனால் நேரம் நீங்க கொண்டு இந்த கர்ப்ப நாளிக்காரன் எப்போ முடியுமா, நம்ம எப்ப சாப்பிட போகலாம் அப்படின்னு காத்திருக்கிற உள்ளங்கள்லாம் இருக்கு. அண்ணனோட பயணம் பண்ணும் போது அண்ணனுக்கு நல்ல ஒரு இயல்பு என்னன்னா, ரிசீவிங் எண்ணில் இருப்பாங்க, எல்லாமே கேட்டுக்குவாங்க. நான் சொன்னேன், இந்த வள்ளல்னு அவங்க சேர்த்துக்கிறாங்க. தேவகோட்டையில வள்ளல் வேணாம் ஏற்கனவே ஒரு இருக்காங்க, வள்ளல் வேணாம் தூ வேண்டாம், நீங்க செய்யற காரியத்தை நான் தடை செய்யல, ஆனா அந்த வள்ளல்ங்கிற பட்டம் போடக்கூடாதுங்கிற நிபந்தனையோட என்னையும் செய்யுங்க, யாருக்கும் எதுக்கும் தெரியாம செய்யுங்க. ஏன் சொல்றீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல எவனாவது கொடுக்குறேன்னு சொன்னா குடியிருந்து போட மாட்டாங்க, பொண்ணு வாங்க பொண்ணு பணத்தை கேட்டு கேட்டு விதமா வருவாங்க. விளம்பரம் இல்லாம நீங்க செய்யுங்க. அதுக்கு பிறகு அதான் தம்பிக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு அப்படியே அன்னைக்கு வாசிச்சேன். நான் வயசுல சின்னவன், பல மடங்கு வயசுல சின்னவன், ஆனா என்னுடைய ஏற்புரை உங்களுடைய சொந்த ஏற்று கேட்டு அவன் வந்து பின்பற்றாங்கிறது அந்த பண்பு ரொம்ப அவங்ககிட்ட நேர்ந்தது. ரொம்ப நான் உங்க நீதியரசன் சொல்ல நினைச்சதுதான் நிறைய எழுதி வச்சிருந்தேன், எழுதி போக. அதாவது அவங்களுடைய பணியில, தம்பியுடைய பணியில அவங்க முறையான அண்ணன் வந்து தமிழ் இலக்கியம் படித்தாங்க, தமிழ் பேராசிரியர், தமிழ்ல பெரிய வல்லமையும் ரொம்ப ஆழ்ந்த குழந்தையும் உள்ளவங்க. அவங்க தமிழ் நூல்களை இலக்கியங்களை வளப்படுத்தினாங்க, அது வியப்பில்லை. ஆனா தம்பி சங்க இலக்கியத்தையும் இலக்கிய வளமைக்கும் மூலமாக நம்முடைய மணிவாசகர் பதிப்பகமா செய்திருக்கிற இலக்கிய தொண்டு இருக்கிற எந்த வகையிலையும் அண்ணன் சாமானியான அவர்களுடைய இலக்கிய பணிக்கு சளைத்ததே அல்ல என்பதை நான் ஒரு இலக்கிய மாணவனாக நான் உணர்ந்தேன். யார் மனசும் புண்படக்கூடாது என்பது எப்படி பெரியவருடைய கொள்கை, அதே கொள்கை. யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. தந்தை பற்றி பேசினாலே ரெண்டு கிளம்புவாங்க. அப்படின்னு பார்த்துருக்கேன் பல முறை. தந்தை பற்றி பேச்சிருந்தாலே போதும். அப்புறம் தாயாருக்கு அவங்க கருத முக்கியத்துவம். இந்த மாதிரி ஒரு மகனை பெற்றெடுத்ததுக்காக மீனாட்சி ஆட்சியர் பெரிய வந்து தரம் செஞ்சிருக்கோம். இப்படி ஒரு மகன் தாயாரை கேட்காம முக்கியமான யோசனைகள் முடிவெடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு அருமையான என்ன ஒண்ணு, பல நெருங்கி பழகினவர்கள் மட்டுமே தெரியும், கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி.
அது இன்னும் வெளியே போனான்னு எல்லாரும் கேட்டா எப்போதான் சிரிச்சுட்டே இருக்காரு, ரொம்ப அனுமானம்லாம் சொல்லுவாங்க. கோபம் அப்படி வரும், பொது வெளியோட வரும். அதை நம்ம குறையா சொல்லலை, திருச்சி பற்றக்கூடாதுக்காக ஒரே ஒரு குறையை நான் சொல்லி வச்சேன், வேற ஒன்றும் இல்லை. நிறைய செய்திகள் சொல்லலாம். மிகச்சிறந்த நிர்வாகி அவங்க அடிகளார் அவர்கள் சொன்னதை போல அவங்களுடைய பாபாசி தலைமையில நல்ல பல மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கும் பயன்பாட்டிலையும் செயல்பாட்டிலையும் இருக்கு. அந்த வகையில இந்த மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லி கொண்டு வந்திருக்கிற மாதல படிச்சேன். இவ்வளவு பேர் கட்டுரைக்கு வந்திருக்கிறாங்க. வியப்பு வாழ்கிற காலத்திலும் சமகாலத்து மனிதர்களை வியப்பது என்பது பெரும்பாலும் இல்லை. அது யாரும் நோக்கத்தோடு புகழ்வாங்க, இல்லை அப்படி இல்லை. அப்படி ஆத்மார்த்தமான கட்டுரைகள் மலர் எல்லாருக்கும் மலர் இருக்கு, அவசியம் படிச்சு பாருங்க. இப்படி ஒரு மனிதர் நமக்கு வந்தியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. குருமூர்த்தியை சொல்லி முடிக்க வேண்டும். குருமூர்த்தி இல்லாமல் அவர் இல்லை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தன்னை போற்றுகிற ஒரு நிர்வாகியை தன்னை ரொம்ப விரும்ப மாட்டார். ஏன்னா காரணமாக ஒரு பொறாமை சொல்லி போயிடாம நடந்துகிட்டே வந்துருக்கும். எப்ப நான் கேட்கிறேன், குருமூர்த்தி சொன்னா செய்யறாங்க, நான் கேட்டா செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏதோ வகையில ஒரு ஒப்பீடு வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த குருமூர்த்தியினுடைய திறமையா, தம்பியுடைய கருணன்மையா தெரியாது, இன்னமும் இணைந்து பயணிக்கிறாங்க. திருஷ்டிப்படாம என்னென்னைக்கும் தொடர வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய விருப்பம். நாங்கள் எல்லாம் தொழில்முறை பேச்சாளர் இருந்தால் தொடர்ந்து சாப்பிடாம ரொம்ப நேரம் பேசுவோம். இது அல்ல கடன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Last but not the least, அண்ணன்